ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி க்ளைனா டெய்லருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மோட கோட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மேல் கோட்டு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கோட்டு எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இந்த கோட்டோட கட்டிங் வீடியோ நான் போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். இது முன் போர்ஷன். நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பின் போர்ஷன் வந்து 2 லேயரும், முன் போர்ஷன் 4 லேயரும் இருக்கும். அப்போ அதில் 2 லேயரை நம்ம தனியாக பிரித்து வச்சுக்கணும். முன் போர்ஷனில் மொத்தம் 2 4 வரும். அதில் 2 தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். லெஃப்ட்டு 1, ரைட்டு 1. அப்படி நம்ம எடுத்து வச்சுக்கும்போது இப்போ இதில் 2 லேயர் இருக்குது. இதை அவுட்லைன் விட்றோம். நம்ம அவுட்லைன் விடும்பொழுது ஆம்கோல்லேருந்து ஷோல்ட்ரு, முன் கழுத்து இருக்குது பார்த்திங்களா, முன் கழுத்து, ஃப்ரண்ட் சைடு நம்ம பட்டன் அடிப்போம். அந்த பட்டன் சைடு அந்த கர்வ் லைன் கரெக்டாக வருது பாருங்க. கீழே அந்த கர்வ் லைனில் நிறுத்திக்கணும். எப்போதுமே கிளாத்தை நம்ம மூவ் பண்ணும்போது நீடில் உள்ள கிளாத்து உள்ள நிறுத்திக்கிட்டு தான் நம்ம கிளாத்தை மூவ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வரும். ஓகே, ஒரு கோட்டு அவுட்லைன் விட்டு முடிச்சாச்சு. இது ரைட் சைடு உள்ள முன் போர்ஷன் உள்ள கோட்டு தான். முன் போர்ஷன் ரெண்டுத்தையுமே இப்போ அவுட்லைன் விட்டாச்சு. பாருங்க, இந்த மாதிரி தான் அவுட்லைன் விடணும். லெஃப்ட்டும் ரைட்டும் ஒரே டைமில் எடுத்து நம்ம அவுட்லைன் விட்டுக்கணும். அவுட்லைன் விட்டுட்டு இது முன் கழுத்து அதோட கீழே பாட்டம் இருக்கும் பாருங்க. அந்த பாட்டம் 2 சைடும் கரெக்டாக ஈவனாக இருக்கா, லெஃப்ட்டும் ரைட்டும் கரெக்டாக ஈவனாக இருக்கா அப்படின்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு நம்ம அதிகமாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கிட்டு மற்ற இடம்லாம் அர்க்காத் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அர்க்காத்னா லைட்டாக அந்த சிசரில் அந்த முனையில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வளைஞ்சி வரும் அந்த கிளாத்து. அதுக்காக தான் கட் பண்ணுறது. பாருங்க, ஆம்கோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷோல்ட்ரு, முன் கழுத்து, அது பட்டன் சைடு, கீழே அண்டர் சைடு. அது ஓகே. இந்த மாதிரி தான் இது. அதாவது இந்த சைடு வந்து நம்ம ஓவர்லாக் போடணும் இல்லையா, எக்ஸஸாக நம்ம 2 இன்ச்சு நம்ம கொட்டிப்போமோ அதுதான். அது உள்ள கையை விட்டு தான் நம்ம பெரட்டணும். அதுக்காக தான் ஒன் சைடை நம்ம தையல் போடாமல் விட்டுறணும். அந்த சைடை வேறு அந்த ஷோல்டர் கட்டெல்லாம் அந்த கர்வ் லைன்லாம் கரெக்டாக ஷார்ப்பாக நமக்கு வேணுங்கிறதுக்காக நம்ம அதை கரெக்டாக எடுத்துக்கணும். உள்ள பெரிய ஊசி இருக்கும் பாருங்க, அதை வச்சு எடுத்துக்கலாம். இல்லை சிசராலையும் துணியை கட் பண்ணிடாமல், இல்லை இப்படி ஓட்ட விடாமல் கரெக்டாக நம்ம சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்கிட்டு இப்போ படிமான தையல் போடுறோம். அந்த மாதிரி தான் நீங்களும் போடணும். கோட்டு வந்து ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. கட் பண்ணுறதும் ஈஸி தான், ஸ்டிச் பண்ணுறதும் ஈஸி தான். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே புரியும் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு. நான் வந்து எப்படி இதில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன்னா, நல்லா ஃபினிஷிங்காக ஃபோல்டிங்காக இருக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த 2 சைடு மட்டும்தான் எக்ஸஸாக நம்ம தையல் போடணும் இல்லையா, 2 இன்ச்சு கொட்டி அந்த சைடு மட்டும்தான் உங்களுக்கு பிசுறு இருக்கும். அந்த பிசுறும் இல்லாமல் உங்களுக்கு ஓவர்லாக் போட்டு நான் ஃபினிஷிங்காக உங்களுக்கு தைச்சி காமிச்சிருப்பேன். இப்போ ஒரு தையல் படிமான தையல் போட்டாச்சு. கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக ஃபினிஷிங்காக இருக்கும். செகண்ட் தையல் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு தையல் மேலே போடும்பொழுது, அதாவது பக்கத்தில் ஒரு படிமான தையல் போட்டு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு தையல் போடும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா மொத்தமான கிளாத்துங்கும்போது அது படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி போடும்போது நல்லா கிளாத்தை படிஞ்சு நல்லாயிருக்கும். ஓகே, 2 சைடுமே இப்போ அவுட்லைன் விட்டு நம்ம எடுத்துட்டோம். தனியாக எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் போட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதாவது 2 எப்படி ஜாயின் பண்ணணும் ஃபோல்டிங்காக நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக. பாருங்கள், பேக் சைடில் வந்து 2 லேயர்னு சொல்லியிருப்போம். ஒரு லேயர் ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஒரு லேயர் நம்ம எடுத்து எட்ட வச்சிடணும். இப்போ ஃப்ரண்ட் சைடு 2 இருக்குமா, அந்த 2த்தையும் நம்ம ஜாயின் பண்ணி அவுட்லைன் விட்டு நம்ம வச்சுருக்கோம். அழகாக படிமான தையெல்லாம் போட்டு நம்ம பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஷோல்டர் தான் ஜாயின் பண்ணணும். அந்த ஷோல்டரை எப்படி ஜாயின் பண்ணணும்னா, அந்த சைடு இந்த சைடு நமக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் நடுப்புற வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ தான் செகண்ட் லேயரையும் நம்ம வச்சு கரெக்டாக நம்ம தையல் போடுறதுக்கு அந்த கேப்பு கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டு தான் நம்ம வந்து தையல் விடணும்.
அதுக்காக நம்ம கரெக்டாக வச்சு தான் நம்ம தையல் போடணும். ஸ்கூல் யூனிஃபார்ம் கோட்டுங்கிறதுனால நமக்கு ஒரு தையல் அதில் பத்தாது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக 2 போட்டுக்கிட்டா, ஏன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுங்கிறதுனால ஒரு தையலுக்கு 2 தையல் நம்ம போட்டுட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கிளாத்து பிரிஞ்சிக்காமல் நல்லா நீட்டாக இருக்கும். ஓகே, 2 சைடும் நான் ஷோல்டர் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிச்சிருப்பேன். அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் நம்ம போடணும். இது மேலே தான் போடணும். ஒரு லேயர் கீழேயும் அதுக்கு நடுப்புற முன் போர்ஷன் 2 சைடும் லெஃப்ட்டு ரைட்டும் போட்டு, லெஃப்ட்டு ரைட்டும் நீங்கள் போடும்போது கவனமாக போடணும். முன் சைடு 2மே சேமாக ஒரே ஈவனாக வரும். அந்த மாதிரி வச்சு தான் போடணும். இப்போ அடுத்த லேயர் வச்சு ஷோல்டர் தான் ஜாயின் பண்ணிக்கணும். ஏன் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோன்னா, அப்போ தான் கரெக்டாக நம்ம அளவு மாறாமல் நழுவாமல் அந்த கிளாத்து கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் 2த்தையும் மெஷர்மெண்ட் படி கரெக்டாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஆம்கோல் உள்ள முன் போர்ஷன் நமக்கு இருக்குது. அது நல்லா கவனிக்கணும். நீங்கள் அதை காமிக்கிறேன் பாருங்க. அது நல்லா கவனிங்க. அதை கவனித்து அதை கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ எதுக்காக அதை வந்து உள்ளே தள்ளி விடணும், அது மேலே தையல் ஏறிட்டுன்னா அப்போ நம்ம கோட்டு ஒரு பர்ஃபெக்டாக வராது. அது கோட்டு மாதிரியும் இருக்காது. அது கொஞ்சம் உள்ளார கொஞ்சம் தள்ளி விட்டுக்கிட்டு தான் நம்ம 1/4 இன்ச்சுக்கு தையல் போடணும். தையல் போடுற அளவுக்கு நமக்கு வந்து கிளாத்து இருக்கும். ஏன்னா மெஷர்மெண்ட் படி நம்ம முன் போர்ஷன் வந்து அவ்வளோ அது 1/4 இன்ச்சு தையல் போட்டு தான் எடுத்திருப்போம். அப்போ பின் போர்ஷனும் அந்த 1/4 இன்ச்சு நமக்கு தையல் போடுற அளவுக்கு எக்ஸஸாக இருக்கும். அதனால் அது கரெக்டாக அப்படியே ஷோல்டர் மேலே ஏறிடணும். அந்த ஆம்கோலில் வந்து ஷோல்டர் மேலே ஏறியாச்சு. இப்போ பேக் நெக்கு, இதுதாங்க பேக் நெக்கு. பேக் நெக் இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு இப்போ ஃப்ரண்ட் நெக்கு தைச்சி பேக் நெக்கு தைச்சி நம்ம பெரட்டும் போது நல்லா ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கும். இந்த எல்லா சைடுமே பிசுரே இருக்காது. இந்த எக்ஸஸாக தையல் போடுற சைடு மட்டும்தான் பிசுறு இருக்கும். அதையும் நம்ம ஓவர்லாக் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு தைக்கணுன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஒரு டைம் நீங்கள் பார்த்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக தைச்சி கொடுக்க முடியும். இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தைச்சிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தைச்சாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு புரிகிற அளவுக்கு தான் நான் ஈஸியாக உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னா, அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டு நீங்கள் இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி கன்டினியூவாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். எதுக்கு நான் வந்து ஸ்கிப் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் தைக்கும்பொழுது மட்டும் அதாவது ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து தையுங்க. அப்புறம் கொஞ்சம் நீங்கள் ஓட விட்டு அப்புறம் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தைங்க. அந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, அடி பாட்டம், அதாவது பேக் சைடில் அடி பாட்டம் இருக்கும் பார்த்தியா, நம்ம ஃப்ரண்ட் சைடு தான் நம்ம முடிச்சிட்டோம். பேக் சைடு அடி பாட்டத்தை நம்ம மெஷர்மெண்ட் படி 1/4 இன்ச்சு குறித்து அதையும் நம்ம தையல் போட்டு படிமணம் தையல் போட்டுட்டோம். போட்டு பேக் சைடுக்கு உள்ளதை நம்ம படிமணம் தையல் வந்து ஆம்கோல் வந்து இப்போ போடணும். ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். அது ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பேக் சைடுக்கு ஆம்கோலில் இருந்து ஷோல்டர்லேருந்து பேக் நெக்கு, பேக்லேருந்து ரைட் சைடு உள்ள அந்த ஷோல்ட்ரு, அதுக்கு அடுத்தது நம்ம அடுத்த சைடு உள்ள ஆம்கோலை அப்படியே ஒரு தையலை நம்ம அப்படியே போட்டுக்கிட்டு, அதாவது படிமணம் தையல் இது போட்டுக்கிட்டு அப்படியே வந்துடணும். வந்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த 1/4 இன்ச்சுக்கு அதாவது எக்ஸஸாக இல்லை, 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கேன் இல்லையா, அதையும் போட்டு முடிச்சிடணும். முடிச்சுட்டு இப்போ ஃபிட்டிங் தையல், இதுதான் கரெக்டாக, அதாவது பாடி சைஸ் நம்ம எடுத்திருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி பாடி சைஸில் இருந்து அந்த கிப்பு வரையும் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம அவுட்லைன் விட்டு படிமணம் தையல் போட்டு நல்லா நீட்டாக நம்ம மெஷர்மெண்ட் படி வச்சுருக்கோம். அது வரையும் ஒரு தையல், ஃபஸ்ட்டு தையல் இதாங்க ஃபிட்டிங் தையல். இது கரெக்டாக 8/10 நான் வந்து உங்களுக்கு ஏதோ அளவு நான் கட்டிங்கில் சொல்லியிருப்பேன். அந்த அளவுப்படி நான் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு தையல் போட்டாச்சு. 2வது தையல், மொத்தம் நாங்கள் 4 தையல் போடுவோம். ஓகே, 4 ஸ்டிச் போட்டாச்சா. நமக்கு வேணும்னா கொஞ்சம் உடம்பு நம்ம அதிகமாகிட்டு டைட்டாக இருக்க கோட்டு அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஸ்டிச்சாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஓகே, கோட்டு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு சைடு இந்த மாதிரி தான் நம்ம 4 தையல் போட்டுக்கணும். ஓகே, இதான் கோட்டோட அவுட்லுக்கு. என்னுடைய வீடியோ பார்த்து தான் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.